உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உயிரான விடுதலை சிறுத்தைகளே. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை அழித்து விடுவார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் தொல் திருமாவளவன் கடலூர் மாவட்டம் சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், ராஜசூடாமணி, குப்பங்குழி, கீழ ராதாம்பூர், தொண்டமாநத்தம், வீர சோழபுரம், கருப்பேரி, குஞ்சுமேடு முட்டம், ஆழங்காத்தான், கால் நாட்டம்புலியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது கட்சி நிர்வாகியின் குழந்தைகளுக்கு கவின் மலர், தமிழவன், தமிழ் ஆதவன் என்று தொல் திருமாவளவன் பெயர் சூட்டினார். பின்னர் பொதுமக்களிடையே பேசிய தொல் திருமாவளவன் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை அழித்து விடுவார் என்று தெரிவித்தார். மேலும் மோடியை வீட்டுக்கு அனுப்ப மு.க. ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் தொல் திருமாவளவன் கூறினார். சிறுதொழில், குறுந்தொழில் கடுமையாக நலிவடைந்திருக்கின்றன என்பதை விட சிதைந்து விட்டன. தமிழகத்தை பொறுத்தவரையில் 50,000க்கும் மேற்பட்ட சிறுதொழில், குறுந்தொழில் சிதைந்து அவற்றையெல்லாம் மூடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. பணமதிப்பு நீக்க நடவடிக்கையின் மூலம் இன்றைக்கு பணப்புழக்கமே இல்லாத நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது மோடி அரசு. கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டும்தான் பணப்புழக்கம் வைத்துக் கொள்ள முடியும் என்கிற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. சில்லறை வணிகத்தை பாழாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு காய்கறி வியாபாரம், கீரை வியாபாரம் என்று சாதாரணமான சில்லறை வணிகத்தில் கூட ரிலையன்ஸ் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய நிலையை மோடி அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. நம்முடைய கைகளில் இருந்து 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவித்துவிட்டு 1000 ரூபாயாக இருப்பதால் தான் பெரிய அளவிலே பணத்தை பதுக்குகிறார்கள், எனவே அந்த ரூபாய் நோட்டுகளை செல்லாததாக ஆக்குகிறோம் என்று சொன்ன மோடி 1000 ரூபாய், 500 ரூபாய்க்கு மாற்றாக 2000 ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்தியது. இதிலேயே எவ்வளவு முரண்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லட்சக்கணக்கான கோடிகளை பதுக்கி வைத்தவர்கள் யாரும் வங்கி வாசலுக்கு வரவில்லை. ஆனால் அவ்வளவையும் அவர்கள் பணமாக மாற்றிவிட்டார்கள். அது எப்படி முடிந்தது? ஆகவே இந்த அரசு, மோடி அரசு என்பது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான அரசு, பெரு முதலாளிகளுக்கான அரசு. ஏழை எளிய மக்களின் சில்லறை வணிகத்தை ஒட்டுமொத்தமாக சிதைத்துக் கொண்டிருக்கிற சிதைத்த ஒரு அரசு. இதனால் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்களும், வணிக பெருங்குடி மக்களும், விவசாயிகளும் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலைகள் நிறுவுவதற்கு 3000 கோடி, 4000 கோடி என்று ஒதுக்கீடு செய்கிற மோடி அரசு விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய முன்வந்திருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மாணவர்களுக்கான கல்வி கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என குரல் கொடுக்கிறோம். அதற்கு மோடி அரசு உடன்பட்டிருக்கிறதா என்றால் உடன்படவில்லை என்பதையும் விட இவர்களுக்கு கிடைத்து வந்த, மாணவர்களுக்கு கிடைத்து வந்த ஸ்காலர்ஷிப் உதவித்தொகையை கூட நிறுத்திவிட்டது மோடி அரசு. எவ்வளவு கொடூரமான மக்கள் விரோத அரசு மோடி அரசு என்பதை கடந்த 5 ஆண்டுகளில் நம்மால் உணர முடிந்தது. அதேபோல பழமைவாத கருத்துக்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்புகளின் கொட்டம் தலைவிரித்தாடியது, இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆகவேதான் மீண்டும் வேண்டாம் மோடி
என்கிற ஒற்றை முழக்கத்தை முன்வைத்து தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாக்கப் பெற்று ஒரு பரிசுத்தமான கொள்கை கூட்டணியாக இந்த கூட்டணி இன்றைக்கு கைகோர்த்து களத்திலே நிற்கிறது. இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் மீது யாராவது விரல் நீட்டி ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்ல முடியுமா? அல்லது பேரம் பேசி இந்த கூட்டணியை அமைத்தார்கள் என்று சாட்சியம் சொல்ல முடியுமா? சான்று காட்ட முடியுமா? ஆனால் எதிர்தரப்பிலே அதிமுக தரப்பிலே உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணி கடைசி நிமிடம் வரையில் பேரம் பேசி 1% வாக்குக்கு இத்தனை கோடிகள் என்று பேரம் பேசி உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான் அதிமுக தலைமையிலான கூட்டணி. ஒருபுறம் மத்தியிலே ஆளும் கட்சி, இன்னொரு புறம் மாநிலத்திலே ஆளும் கட்சி. ஆகவே அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ என்று பல வகையான துறைகளை எல்லாம் பயன்படுத்தி தங்களுடைய வேட்பாளர்களுக்கான கோடிக்கணக்கான ரூபாயை கொண்டு வந்து தொகுதியிலே இறக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக சிதம்பரம் தொகுதியிலே திருமாவளவன் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வரிந்து கட்டிக்கொண்டு வேலை செய்கிறார்கள். திருமாவளவன் வெற்றி பெற்றால் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பேசுவான், வணிகர்களுக்காக பேசுவான், சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுப்பான், ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்களுக்காக வாதாடுவான், பெண்களுக்காக போராடுவான். எனவே அவன் நாடாளுமன்றத்திற்கு வரக்கூடாது. பேச தெரியாதவன் வர வேண்டும், ஊமை வர வேண்டும், அரசியல் தெரியாதவன் வர வேண்டும், தொலைநோக்கு பார்வை இல்லாதவன் வெற்றி பெற வேண்டும், ஆங்கிலமோ இந்தியோ எதுவுமே கற்றுக்கொள்ளாதவன் வர வேண்டும், நாட்டில் என்ன நடக்கிறது என்கிற புரிதலே இல்லாதவன் நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டும், மசோதாவை பற்றியோ சட்டத்தை பற்றியோ எதையுமே அறிய வாய்ப்பில்லாதவன், அறிய முயற்சித்தாலும் அறிந்து கொள்ள இயலாதவன் என்கிற வகையில்தான் இன்றைக்கு அவர்கள் ஆட்களை தேர்வு செய்து வேட்பாளர்களாக நிறுத்துகிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் யார் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை வாக்காளர் பொதுமக்களே சிந்தித்து பார்த்து இந்த நாட்டை காப்பாற்ற, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க, அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்துகிற ஜனநாயகத்தை பாதுகாக்க, ஜனநாயகத்தின் மூலம் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் இந்த மண்ணிலே நிலைநாட்ட உங்களுடைய வாக்குகள் யாருக்கு என்பதை நீங்களே சீர்தூக்கி பார்த்து தீர்மானிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். 40 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் நான் ஈடுபட்டு 30 ஆண்டுகளாக தேர்தல் அரசியலில் தீவிரமாக பணியாற்றி வருகிறேன். இந்த ஏழை எளிய மக்களின் நலன்களுக்காக, ஒட்டுமொத்த தமிழர்களின் மீட்சிக்காக என் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவன் என்கிற உரிமையோடு உங்களை தேடி, உங்களை நாடி, உங்கள் வீதிக்கு, உங்கள் வாசலுக்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். உங்களின் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துங்கள். அடுத்த பிரதமர் இளம் தலைவர் ராகுல் காந்தி என்று இந்தியாவிலேயே முதல் அறிவிப்பு செய்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். ஆகவே அடுத்த பிரதமர் மோடி அல்ல, ராகுல் காந்தி. மோடியை விரட்ட தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த சிதம்பரம் தொகுதியில் பானை வெற்றி பெற வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு வரவேற்பு நல்கிய திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த அத்தனை தோழர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களின் வாழ்த்துக்களோடு காங்கிரஸ் பேர் இயக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரி கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள் ஆகியவற்றின் நல்லாதரவோடு பானை சின்னத்திலே போட்டியிடும் எனக்கு உங்களுடைய வாக்குகளை, வாழ்த்துக்களை வழங்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் வீதிக்கு வந்திருக்கிறோம், வாசலுக்கு வந்திருக்கிறோம். தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அப்போதுதான் மோடியை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த முடியும், விரட்டியடிக்க முடியும். அடுத்த பிரதமர் இளந்தலைவர் ராகுல் காந்தி என்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே வேறு எந்த கட்சியும் முன்மொழிவதற்கு முன்பாக தளபதி அவர்கள்தான் முன்மொழிந்திருக்கிறார். தளபதி அவர்கள் அடுத்த முதல்வராக வேண்டும் என்று நாகர்கோவில் பொதுக்கூட்டத்திலே ராகுல் காந்தி அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார். இப்படி தமிழகத்திலே உள்ள ஒரு நல்லரசை அமைக்கவும், புதுதில்லியிலே ஒரு நல்லாட்சியை அமைக்கவும் தொலைநோக்கு பார்வையோடு தளபதி அவர்கள் அரும்பாடுபட்டு உருவாக்கியிருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான கொள்கை கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணி சார்பில்
சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்திலே போட்டியிடும் எனக்கு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெறக்கூடிய வகையில் வாக்குகளை வழங்க வேண்டும், வாழ்த்துக்களை தர வேண்டும் என்று கேட்டு இந்த வரவேற்பை நல்கிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். கீழராதாமூர் கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த ஊராட்சி பொறுப்பாளர்களே, கிளை பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மிகுந்த இந்த வரவேற்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் காணிக்கையாக்குகிறேன். தமிழகத்தையும் இந்திய தேசத்தையும் பாதுகாக்க வேண்டும், நல்லரசு அமைய தலைவர் கலைஞர் அவர்களைப் போல ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இருந்து தோழமை கட்சிகளை எல்லாம் அரவணைத்து வெற்றிகரமான ஒரு கூட்டணியை அண்ணன் தளபதி அவர்கள் கட்டமைத்திருக்கிறார். ஆனால் எதிர்தரப்பை சார்ந்த கூட்டணி கடைசி நேரம் வரையில் காத்திருந்து பேரம் பேசிய பிறகு உருவாக்கி இருக்கிற ஒரு கூட்டணி தான் அதிமுக கூட்டணி. எனவே தளபதி அவர்களின் தலைமையிலான சார்பற்ற முற்போக்கு கூட்டணியா, எடப்பாடி தலைமையிலான வியாபார கூட்டணியா என்பதுதான் இந்த தேர்தலில் நாம் விடை காண வேண்டிய கேள்வியாகும். அகில இந்திய அளவில் மோடி கடந்த 5 ஆண்டுகளில் செய்த அவலங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு மீண்டும் மோடியின் ஆட்சியா அல்லது ராகுலின் தலைமையிலான ஒரு ஜனநாயக ஆட்சியா என்கிற கேள்விகளுக்கு விடை காண்பதற்காக நடைபெறுகிற ஒரு ஜனநாயக யுத்தம்தான் இந்த தேர்தல். எனவே தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த, அவர் விரும்பியதைப் போல் இளம் தலைவர் ராகுல் காந்தியை அடுத்த பிரதமராக ஆட்சி அதிகார பீடத்தில் அமர வைக்க உங்களின் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு வெற்றி பெறச் செய்யுங்கள். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பொதுமக்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை வீணாக்காமல், விரயமாக்காமல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு முத்திரையிடுங்கள். தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு பரிசுத்தமான கொள்கை கூட்டணிதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்க, மோடியின் அவலத்தில் இருந்து நாட்டு மக்களை காப்பாற்ற உங்களின் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட மறந்துடாதீங்க. பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம். நம்முடைய தலைவருடைய சின்னம் பானை சின்னம். மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம். இந்த அழகிய பெண் குழந்தைக்கு எழில்மதி என்று பெயர் சூட்டி வாழ்த்துகிறேன். எழில்மதி. நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம், பானை சின்னம். பானை சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை பெருவாரியான வாக்குகளை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். மா ஆதனூர் என்கிற இந்த கிராமம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமிக்க கிராமம். நந்தனார் அவர்கள் தோன்றிய இந்த கிராமம், அவருடைய கோவில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கிராமத்தில் வரும்போது அந்த அண்ணன் கேட்டு வந்தார். பேரை சொன்ன உடனே இந்த மாதிரி நந்தனார் கோவில் இருக்க அந்த ஊர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டார். இது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் பானத்தினத்திற்கு வாக்கு கேட்டு உரையாற்றுவார். நேரம் இல்லை, தயவுசெய்து பொறுத்திருந்தோம். 10,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற வேண்டிய தொகுதி கடந்த முறை. ஆனால் 87 ஓட்டு வித்தியாசத்திலே நாம் தோல்வியை தருவ நேர்ந்தது. எங்கே தவறு நடந்தது என்று தெரியவில்லை. மறுபடியும் நாம் கவனக்குறைவாக இருந்துவிடக் கூடாது. எப்பாடுபட்டாவது இந்த முறை நாம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். 2011லும் நமக்கு வெற்றி கிட்டவில்லை, 2014லும் வெற்றி கிட்டவில்லை, 2016லும் வெற்றி கிட்டவில்லை. இப்படி தொடர்ச்சியாக 3 தேர்தல்களில் நாம் வெற்றி பெற இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது. வித்தியாசம் வந்துடும். அதனால ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் இந்த முறை தயவு செய்து பானை சின்னத்திலே முத்திரையிடுங்க. உங்களுக்கு ஒற்ற துணையாக இருப்பான் திருமாவளவன். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த ஊராட்சி பொறுப்பாளர்களே, கிளை பொறுப்பாளர்களே, ஒன்றிய நிர்வாகிகளே, எனது அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
உங்களுடைய பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாறு உங்களை மெத்த பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு ஆதரவாக இருந்து நீங்கள் வாக்களிக்கிறீர்கள். ஆனால் தவிர்க்க முடியாத நிலையில் கடைசி நேரத்தில் பணம் கொடுத்து ஓட்டை கலைத்து விடுகிறார்கள். 2011 தோல்வி, 2014 வெற்றி வாய்ப்பு இல்லை, 2016 வெறும் 87 ஓட்டு வித்தியாசத்திலே தோற்க நேர்ந்தது. எல்லோரும் சொன்னார்கள் காட்டுமன்னார்குடி திருமாவளவனை கைவிடாது, 10,000 ஓட்டு வித்தியாசத்தை வெற்றி பெறுவார் என்று சொன்னார்கள். ஆனால் வெறும் 87 ஓட்டு வித்தியாசத்திலே போன முறை வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்ந்து விட்டது. இப்போதும் அவர்கள் 50 கோடிக்கு மேல் இறக்கியிருக்கிறார்கள் என்று தகவல். ஏனென்றால் தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளில் யார் எங்கே வெற்றி பெற்றாலும் சிதம்பரத்தில் திருமாவளவன் வெற்றி பெறக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதிமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் வரிந்து கட்டிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும். எதற்கும் சமரசமாகாமல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வழியிலே செயல்படுவதுதான் நான் செய்கிற குற்றம். அவர்களின் பார்வையில் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தையே அடியோடு மாற்ற வேண்டும் என்பதற்காக துடியாய் துடிக்கிற கும்பல் தான் மோடியின் கும்பல். அம்பேத்கர் சட்டத்தை மாற்றிவிட்டால் இந்த மண்ணில் அடித்தட்டு மக்கள் தலைநிமிர்ந்து வாழ முடியாது, பிற்படுத்தப்பட்ட மக்களும் வாழ முடியாது, சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது. எனவே அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற துடிக்கும் மோடி கும்பலை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நாம் உருவாக்கியிருக்கிறோம். அவருடைய கரத்தை வலுப்படுத்தினால் மோடியை விரட்ட முடியும், மோடியை விரட்டினால் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்தால்தான் நமக்கான ஜனநாயகத்தை, சமத்துவத்தை பாதுகாக்க முடியும். எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை வழக்கம் போல் எனக்கு ஆதரவாக பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு மனிதரையே மக்கள் கட்சியிலே ஆதரவு பெற்ற சின்னம், இஸ்லாமியர் சொந்தங்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம். ஜமாத்தினுடைய ஆதரவு பெற்ற சின்னம் பானை, பானை, பானை. மனிதரையே மக்கள் கட்சியினுடைய ஆதரவு பெற்ற சின்னம் பானை, பானை. தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம். தளபதி ஸ்டாலினுடைய ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு பெற்ற சின்னம் பானைங்க, பானை, பானை, பானை. தளபதி ஸ்டாலினுடைய ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம். ரெட்டியூர் கிராமத்தை சேர்ந்த பெரிய நேரா போங்க, நேரா போங்க, நேரா போங்க. உள்ள ஒரு டெத் இருக்கு, அதனால நேரா போங்க. டெத் இருக்குன்னா அப்ப பாத்துட்டு தானே போகணும். வாக்காள பெருங்குடி மக்களே, வாக்காள வள்ளல்களே, ரெட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான புனிதமான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள், பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். ராஜாராம ஏதோ டெத்துனாங்களா? நம்ம ரெட்டியூர் தோழர்களுக்கு இந்த ஒரு வண்டி மட்டும் விடுங்க. மாலை இருக்கா? மாலை இருக்கா? டெத்து வந்து நேர முடியாது. டெத்து வரும்போது தப்பா இருக்குவாங்க, பக்கத்துல நெகட்டிவா போயிடும். வண்டி திரு, வண்டி திரு. இந்த வண்டி மட்டும் தலைவர் வண்டி மட்டும் வேட்பாளர் வண்டி மட்டும் ரைட்டு திருப்புங்க, ரைட்டு திருப்புங்க, ரைட்டு திருப்புங்க. சொல்லுங்க, வண்டி வர சொல்லுங்க. தலைவர் வண்டி என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமார் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முட்டத்தூர், சின்னத்தச்சூர், எசாலம், நேமூர்,
கோழிப்பண்ணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வளமான விழுப்புரம் வளர்ச்சியில் முதலிடம் என்ற முழக்கத்தோடு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வில்லிவாக்கம் ஒன்றிய துணை செயலாளர் KL இலக்கியன் தலைமையில் விசிகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வில்லிவாக்கம் ஒன்றியம் அயப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா பூங்கா, அயப்பாக்கம் பெரிய பள்ளிவாசல் மற்றும் கிறித்துவ தேவாலயங்கள் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது. இதில் அயப்பாக்கம் ஊராட்சி பகுதி துணை செயலாளர் ஜெய்பால் மற்றும் பாக்யதாஸ், சரவணன், சலோமன், சுரேஷ், அமோஸ், ஏழுமலை, சிறுத்தை வி ஜெயகாந்த், சிறுத்தை பாலா, நாகப்பன், சசி கோபி, ஜீவா, மதன், செல்வம், தினேஷ், சசி, அரவிந்த், அமுல்ராஜ், மதுமிதா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உயிரான விடுதலை சிறுத்தைகளே. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தமிழக மக்கள் தன்னுரிமை கட்சி செயற்குழு கூட்டம் மாநில அமைப்பாளர் தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நாமக்கல் நாடாளுமன்ற வேட்பாளர் AKP சின்ராஜுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் தொல் திருமாவளவனுக்கு பானை சின்னத்திலும் ஆதரவு அளிப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் தமிழக மக்கள் தன்னுரிமை கட்சி நிறுவன தலைவர் நல்வினை செல்வன், மாவட்ட தலைவர் ராஜேஷ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் நீலவானத்து நிலவன், ராசிபுரம் தொகுதி செயலாளர் செங்குட்டுவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாஜக கட்சிகளை கொண்ட மக்கள் விரோத வியாபார கூட்டணியை இத்தேர்தலில் படுதோல்வி அடைய செய்ய கடுமையாக உழைப்பதென்று எங்கள் தமிழக மக்கள் தன்னுரிமை கட்சி பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. எனவே எளிய மக்களின் அரசியல் விடுதலை இயக்கமாகவும், தென்னிந்திய அளவிலே இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாகவும், தமிழ் சமூகத்தின் உரிமை குரலாய் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும், தேவையுமாகும். உயிரான விடுதலை சிறுத்தைகளே. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமாருக்கு ஆதரவாக விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு ஒன்றிய செயலாளர் வெற்றி முரசு தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது. இதில் ஒன்றிய நிர்வாகிகள் அன்பு, சுகந்தன், ராமு, ஸ்ரீபதி, ஆறுமுகம், சரத் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விசிக வேட்பாளர் தொல் திருமாவளவனுக்கு ஆதரவாக கடலூர் மாவட்டம் புளியங்குடி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் குமராட்சி ஒன்றிய செயலாளர் தென்னவன், ஒன்றிய துணை செயலாளர் வெற்றி செல்வன், பொன் காமராஜ், தொகுதி துணை செயலாளர் பாபு, ஒன்றிய துணை செயலாளர் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய அளவில் மதவெறி சக்திகளை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைய ஒரு இந்தியாவின் நட்சத்திர வேட்பாளராக களம் காண்கின்றார்கள். ஆகவே மோடியின் முகத்திரை கிழிக்க தமிழக அளவிலே தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக, தேசிய அளவிலே ராகுல் காந்தி பிரதமராக, நீங்கள் பாலும் சின்னத்தில் வாக்களிக்க நாங்கள் இங்கு புளியங்குடியில் வாக்கு சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். உயிரான விடுதலை சிறுத்தைகளே.
திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து ஜங்ஷன், மேட்டு சக்கரக்குப்பம், ஜெயமாதா நகர், கடைத்தெரு, குடியானக்குப்பம், ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரா. சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது. இதில் தொகுதி செயலாளர் புரட்சி நம்பி, வின்சென்ட், இளஞ்சிறுத்தை நகர அமைப்பாளர் ஸ்ரீதர், தொழிலாளர் விடுதலை முன்னணி லட்சுமணன், நகர தொண்டர் அணி அமைப்பாளர் லோகேஷ் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பொதுமக்களும் இளைஞர்களும் கழகத்தினரும் மிக ஆர்வமாக வந்து பணி செய்கிறார்கள். அதேபோல தோழமை கட்சியை சார்ந்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், அதிமுக, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், தமுமுக போன்ற அனைத்து தோழமை கட்சிகளும் மிக ஆர்வமாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வெற்றி நிச்சயம். இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை பணிவோடு உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.